இந்தியாவினுடைய போதை தலைநகரமாக செயல்படுறது குஜராத். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அத்தனை போதைப் பொருளும் அதாயினுடைய துறைமுகம் வழியா தான் உள்ள வருது. நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். புதுவிதமான பேர்லாம் வச்சு வராங்க. இன்னும் சொல்ல போனா போன வருஷமே 2023 ஆகஸ்ட் மாசமே 3000 கோடிக்கு மதிப்பான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதே குஜராத்ல முந்த்ரா துறைமுகத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு நார்காட்டிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு. அது ஒன்றிய கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க எல்லையில உட்கார்ந்து தடுக்க தவறிட்டு காவல்துறை மேல பழிய போறதோ தமிழ்நாடு மேல பழிய போறதோ என்ன விதத்துல ஒரு நியாயம் இது? அப்ப இது ஒரு காமெடியான அரசியல் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுல என்னன்னா வெளிநாடு இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஃபேக்டரி வச்சிருக்காங்க. குஜராத்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. உள்ள ஃபேக்டரி வச்சு உள்ளே தயாரிக்கிறான். நேத்து செய்திகள் வந்தது பாத்தீங்கன்னா அழகா லேபிள் பண்ணிருக்காங்க சார். பூஸ்ட் பாக்கெட் மாதிரி இருக்கு பாக்குறது. பூஸ்ட் காம்ப்ளான் பாக்கெட் மாதிரி இருக்குது. எம்ஆர்பி ரேட் மட்டும் தான் போடல. ஜிஎஸ்டி கூட போடுறாங்க உங்களுக்கு முடிஞ்சா. போதைக்கு ஜிஎஸ்டி மட்டும் வித்துறாங்க குஜராத்ல. அந்த அளவுக்கு தெளிவா பிசினஸ் பண்றாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரி நேர்மை அரசியலாம் என்ன தெரியாது. இவங்க ஒரு பக்கத்துல மாட்டு மாமிசம் கொண்டு போறவங்க அடிச்சு கொள்றாங்க. ஆனா அதிகமான மாட்டு மாமிசம் எக்ஸ்போர்ட் பண்றது குஜராத்ல இருந்து தான். போதை பொருள் கஞ்சான் பேசிருக்காங்க. ஆனா அதிகமா எங்க எக்ஸ்போர்ட் ஆகுது குஜராத்ல இருந்து தான். இங்க வாய் தந்து பேசுங்க போனீங்க. அப்போ இது எல்லாமே அவருடைய தவறான அரசியல்.